எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனும் நானும் தான் எப்போதுமே ஜிம்முக்கு ஒன்றா தான் போவோம். நான் அவனுக்கு கால் பண்ணேன், அவன் எனக்கு கால் பண்ணுவான். பேசிட்டு ஒன்றா தான் போவோம். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஒரு சீக்கிரமாக போகிற சிச்சுவேஷன் வந்ததுனால அவனுக்கு கால் பண்ணாத போயிட்டேன். அவனே ஒரு கிறுக்கா முக்கா ஃப்ரெண்ட். நான் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அறிவாளித்தனமாக பேசியிருக்கணும், பேசியிருக்கூடாதா? நான் என்ன தம்மா பண்ணேன், கால் பண்ணிவிட்டு எங்கடா இருக்குன்னு கேட்குறதுக்கு பதிலாக, மச்சி இப்போ தான் ஜிம்முக்கு வந்தேன், நீ எப்படா வருவேன்னு கேட்டேன். எச்ச மாதிரி விட்டுட்டு போறியாடான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவன், நானும் வெளியே நின்று பேசுகிறேன், பாத்ரூமில் போய் பேசுகிறேன். அவன் பார்க்குறான், சுற்றி சுற்றி பாத்ரூமுக்கு வரவனா எனக்கு ஏன் நினச்சிடுவானுங்க போது. அவன் வந்து பேசும்போது நிறைய பழமொழிலாம் சொன்னான். அந்த பழமொழி எப்படி இருந்ததுன்னா, பாலில் விஷம் கலந்து இதை பாலுன்னு சொல்லி கொடுத்தா விஷம் இல்லாததுன்னு உன்னால் சொல்ல முடியுமாடான்னு என்னை பார்த்து கேட்குறான். அப்புறம் இன்னொன்று சொன்னான். அது வந்து இதுவாச்சும் ஏதோ ஒரு மாதிரி கேட்குறதுக்கு லாஜிக்காக இருக்குது. ஆனால் அது சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எதுக்கு அதை சொன்னானே தெரில. எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இருக்குங்களே, எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் ஸ்மூத் போனு போட்டு அது எப்படி போகுமோ அந்த மாதிரி நீ பேசுகிறாடான்னு என்னை பார்த்து கேட்குறான். அதோட அவன் ஜிம்முக்கு வரானா, ஒர்க் அவுட் போகிறானா எதுவுமே எனக்கு தெரியல கொஞ்ச நாளாக. சரி இருக்கானா இல்லையான்ற மாதிரி நான் வந்து யோசிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி ரேண்டமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறானுங்க, அவன் மார்னிங்லேயே ஜிம்முக்கு போகிறாங்க. அவ்வளோ நான் கொலை குத்தம் பண்ணிட்டேன் நான். ஜிம் பார்ட்னர்ஸ் தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. வாங்கடா ஜிம்முக்கு வாங்கடா, ஆம்பளையாக இருந்தால் வாங்கடா, ஒர்க் அவுட் தாண்டா போடணும், வாங்கடா ஒர்க் அவுட் போடலாம்.